ஓம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெரும் கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் பொருட்பால் வலி அறிதல் என்ற அதிகாரத்தின் குறட்பாக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். வலின்னு சொன்னா வலிமை. ஒரு காரியத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி அதற்குரிய வலிமை நம்மிடம் இருக்கிறதா? என்னென்ன வலிமை அப்படின்னா, நம்முடைய ஸ்ட்ரென்த் என்ன, இந்த காரியம் எப்படிப்பட்டது, அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும், அப்புறம் இதுக்கு போட்டியாக இருக்கக்கூடியவர்களுடைய வலிமை என்ன, ரெண்டு பக்கமும் துணையா இருக்கிறவங்களோட வலிமை என்ன, இப்படியெல்லாம் பல கோணங்கள்ல திருவள்ளுவர் இந்த வலி அறிதல், ஒரு அசஸ்மெண்ட், நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆழம் தெரியாம காலை விடக்கூடாது. எந்த ஒரு செயல்ல இறங்குறதுக்கு முன்னாடியும் திங்க் பிஃபோர் யூ ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஒரு காரியத்துல இறங்கணும், அதுக்காக பயந்துட்டு இறங்காமையே இருக்கக்கூடாது. ஓவர் கான்ஃபிடென்ட்டா உணர்ச்சி வசப்பட்டு சரியான திட்டமிடல் இல்லாம காரியத்துல இறங்கினாலும் காரியம் கெட்டு போகும். எஸ்பெஷலி லீடர்ஷிப் லெசன்ஸ்ல பார்க்கும் பொழுது தனி மனிதனோட வாழ்க்கைக்கே இது ரொம்ப தேவை. ரொம்ப முக்கியமா ஒரு தலைவன், ஒரு அரசன், எல்லாரையும் வழி நடத்தக்கூடிய பொறுப்பில் இருக்கின்றவன், அவன் எடுக்கக்கூடிய முடிவுகள், அவன் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே பலரை பாதிக்கும் இல்லையா? அதனால இது பொருட்பாலை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய திங்கிங்கே ஒரு நிறைய பேரை மனசுல வச்சுதான் இருக்கணும். எப்படி மனம் பறந்து விரிகிற மாதிரி. ஏன்னா இது ஒரு ஒரு முடிவை ஒருத்தரை மட்டும் பாதிக்காது, பல பேரை பாதிக்கும். பல பேரோட வாழ்க்கையை பாசிட்டிவாகவும் இம்பாக்ட் பண்ணும், நெகட்டிவாகவும் மாற்றும். ஆக ரொம்ப கவனமாக இறங்க வேண்டும் அப்படின்னு. இப்போ இந்த 5வது குறட்பா பார்க்கணும் இந்த அதிகாரத்துல. பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். பீலிபை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். ரொம்ப ஃபேமஸ் குறள், நம்மலாம் ஸ்கூல்ல படிச்ச குறள். ஒரு பெரிய வண்டி, அந்த வண்டியில மயில் இறகுதானே அப்படின்னு. மயில் இறகு எவ்வளோ சாஃப்டா இருக்கும், அது எவ்வளோ கிராம்னு கூட சொல்ல முடியாது. நம்மளாம் நோட்டு புக்கெல்லாம் சின்ன வயசுல வச்சிருப்போம். மயில் இறகு தான் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அளவுக்கு மீறி நம்ம வச்சோம்னா என்ன ஆகும்? பீலிபை சாக்காடும், பீலினா அந்த மயில் பீலி, பெய்னா அதனால் நிறைக்கப்பட்ட, சாகாடும்னா வண்டி, அதுவும் அச்சு இரும், அந்த வண்டியினுடைய அந்த சக்கரத்துல இருக்கக்கூடிய அச்சானது முறிந்து போகும். எப்போ அப்படின்னா அப்பண்டம் அந்த மயில் பீலியே ஆனாலும் சால மிகுத்து பெயின், அளவுக்கு அதிகமாக ஏற்றிவிட்டால். மயில் பீலி தானே அப்படின்னு ஒரு டன், அதாவது பார்க்க அது ரொம்ப சாஃப்டா தான் இருக்கு, ஆனா நிறைய இருக்கும் பொழுது அதோட ஸ்ட்ரென்த்னால வண்டியோட அச்சே முறிஞ்சிரும் இல்லையா? அதனால என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எதிரி ரொம்ப லைட்டா இருக்கான், அவன் ரொம்ப வலிமை இழந்தவன், அவனுக்கு ஒன்றும் சக்தி கிடையாது. இந்த எதிரியால என்னை எங்க நாடு ரொம்ப பெருசு, இதோட படைபலம் ரொம்ப பெருசு, இவன் ரொம்ப ஒண்ணுமே கிடையாது, இந்த எதிரியை ரொம்ப ஈஸியா நாங்க சமாளிச்சிருவோம் அப்படின்னு ஒரு அரசன் நினைக்கலாம். அந்த எதிரி வேணா வலிமை குறைந்தவனாக ஒரு வீக் பர்சனா இருக்கலாம். அந்த வீக் பர்சனே ஒரு 10 பேர் சேர்ந்தானா ஸ்ட்ரென்த் தானே. அதுதான் இந்த கான்டெக்ட்ல என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ ரொம்ப சாதாரணமா எடை போடாத, இங்க மாற்றான் வலி. எய்தாப்புல இருக்கிறவனுடைய சக்தியை குறைவாக மதிப்பிடாதே.
அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. அவனுக்கு என்ன தெரியும், அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவங்களால ஒரு நாளைக்கும் நம்ம வந்து இது வந்து ஜெயிக்கவே முடியாது. சில கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் கூட அப்படி இந்த டீமா நாங்கள் ஊதி தள்ளிடுவோம், கடைசியில் பார்த்தா தோத்து போய் வருவாங்க. ஏன்னா அந்த நேரம் அவங்க நல்லா விளையாடி இருப்பாங்களா இருக்கும், அன்னைக்கு அவங்களுக்கு பிச்சு சரியா இருக்கும். அது ஒண்ணு. இங்க என்னன்னா, இங்க விஷயம் என்னன்னா, ஒரு ஆள் வீக்கா இருக்கலாம், ஆனா நிறைய பேர் சேர்ந்தாங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரென்த் தானே. நிறைய பேர் அதே மாதிரி அவங்களுக்கு வேற எங்கேருந்தோ சோர்ஸ்ல ஸ்ட்ரென்த் வரலாம். ஒரு ஆளை மட்டும் வச்சு பார்க்காதப்பா. அதனால இந்த விஷயத்துல கவனமாக இரு. இது பொதுவாக இந்த குறளுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான விஷயம், அர்த்தம். நாமளுமே நம்முடைய உடல் வலிமை பர்சனல் லெவல்ல இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி திங்க் பண்ணா கூட, நம்முடைய உடம்பு, நம்முடைய மனசு, புத்தி, சென்ஸ் ஆர்கன்ஸ், இதுக்கெல்லாம் கடவுள் வந்து சக்தி கொடுத்திருக்காரு. நமக்கு நிறைய கருவிகள்லாம் கொடுத்திருக்காரு. நம்மளுமே சில சமயம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம சக்திக்கு மீறி நம்மளை அலட்டிப்போம். அதாவது ப்ராஜெக்ட் ரொம்ப பெரிய விஷயமா தோணும். அதுக்காக வந்து என்ன சொல்றது, மெய் வருத்தம் பாரார், கண் துஞ்சார், பசி நோக்கார், எல்லாம் கரெக்ட் தான். அதுக்காக பாஞ்சு பாஞ்சு உழைக்கணும், எல்லாம் உண்மைதான். ஆனா நாட் அட் த காஸ்ட் ஆஃப் அவர் பிசிக்கல் ஹெல்த். இது வந்து நம்ம எங்க வேணாலும் இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். உடம்பு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அந்த உடம்பை நம்ம எப்படி சரி பண்ணி, இல்லை அதனால உலகத்துக்கு பெரிய நன்மை அப்படிங்கிறதெல்லாம் வேற விஷயம். நான் சொல்றது வந்து நம்ம வந்து நீண்ட தூரம் போகணும். நிறைய நாள் நான் இருக்கிற வரைக்கும், கடவுள் எனக்கு ரொம்ப வருஷம் ஆயுஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னா அத்தனை வருஷம் நான் ப்ரொடக்டிவா வேலை பார்க்கணுமா, இல்லை கொஞ்ச நாள் ஒரு 10 வருஷம் பயங்கரமா வேலை பார்த்துட்டு அப்புறம் படுத்த படுக்கை ஆயிடுவேனா? அப்போ நம்மளால எவ்வளோ எக்ஸர்ட் பண்ண முடியும், நம்முடைய ஸ்ட்ரென்த்தே. அதாவது நமக்கு என்னன்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் விட்டுருவோமோ, நம்ம வந்து நோ சொல்லக்கூடாது, எப்படியாவது நம்ம வந்து கஷ்டப்பட்டு போயிடணும், இதுக்காக ஸ்ட்ரெஸ் பண்ணிப்போம். ஏன்னா எல்லாருக்கும் ஆணோ பெண்ணோ இன்னைக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ், வீடையும் பார்க்க வேண்டியிருக்கு, ஆஃபீஸையும் பார்க்க வேண்டியிருக்கு, குழந்தைங்களை பார்க்க வேண்டியிருக்கு, எல்லா பிரச்சனைகளையும் ஒரே நேரத்தில் சமாளிக்க வேண்டியிருக்கு. இதுக்கு நடுவில் வாழ்க்கையில் எதையோ சாதிச்சோங்கிற எண்ணம் வேற வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது புதிய புதிய முயற்சிகள்லாம் இறங்கும் பொழுது கொஞ்சம் கவனமா, இது வந்து இந்த முடிவை வந்து என்னை மட்டும் பாதிச்சா பரவாயில்ல, குடும்பத்தை பாதிக்கும். என்னை நம்பி என் குடும்பம் இருக்கு, நான் வந்து எவ்வளோ தூரம் இதை பண்ணலாம். அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே நல்லா உழைக்கணும், கடுமையாக வாழ்க்கையில வந்து நன்றாக உழைக்க வேண்டிய பருவம்னு ஒன்று இருக்கு, இல்லைன்னு நான் மறுக்கலை. ஆனாலும் எவ்வளவு எவ்வளவு சாப்பிடாம தூங்காம, நீங்க பாருங்க கிருஷ்ணர் கூட கீதையில சொல்றாரு, யார் ஒருத்தன் வந்து தியானம் பண்றதுக்கே சொல்றாரு. அவர் நம்மளாம் என்ன நினைச்சுப்போம், யோகிகள்லாம் அப்படியே வந்து சாப்பிடாம தூங்காம தியானம் பண்றாங்க. கிருஷ்ணர் அப்படியே மாத்தி சொல்றாரு, யார் ஒருத்தன் வந்து அளவுக்கு அதிகமா சாப்பிட்றானோ இல்லை சாப்பிடாமே இருக்கானோ அவனுக்கு தியானம் வராது. யார் ஒருத்தன் தூங்குறதே இல்லையோ, இல்லை ஓவரா தூங்குறானோ அவனுக்கு தியானம் வராது. என்ன சொல்ல வர்றாருன்னா, மாடரேஷன். யார் அளவா தூங்கி அளவா சாப்பிட்டு அளவா செயல் புரிகிறானோ, யார் இந்த உடம்ப மதிக்கிறானோ அவன்தான் வந்து அவனுக்கு தான் தியானம் கைகூடும், யோகம் கைகூடும், ஆன்மீக வாழ்க்கை அவன் கைவசம் வரும். ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். நம்ம ராமகிருஷ்ண மடத்துடைய தலைவர் சுவாமிஜி, இப்பொழுதைய தலைவர், சங்க குரு சுவாமி கௌதமானந்த மகாராஜ் அப்படின்னு ஒரு பெரியவர் இருக்கார். நீங்கெல்லாம் கூகுள் பண்ணி பார்க்கலாம். அவருக்கு வயசு 96 என்னமோ ஆகுது. ஆனால் இந்த வயதிலும் கூட அவர் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறார், ரொம்ப மலர்ச்சியாக இருக்கிறார், எல்லோருடையும் நன்றாக பேசுறார், நிறைய டிராவல் பண்றார், நிறைய தீட்சை கொடுக்கிறார், நிறைய பேரோட பேசுறார். ரொம்ப அதாவது அந்த ஏஜ் அது பார்த்தா ஒரு 70 இயர்ஸ் 80 இயர்ஸ் இருப்பார் அப்படின்னு நினைப்போம். ஆனா 90+ வந்து ஒருத்தர் இவ்வளோ நன்றாக ஒருத்தரால வந்து காரியம் பண்ண முடியும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நம்மளாம் கொஞ்சம் தூரம் போயிட்டு முடியல, டிராப் பண்ணிடலாம் அப்படிங்கிறோம். அவர் வந்து எவ்வளவு கன்சிஸ்டண்டா அவருடைய வாழ்க்கையில உடலையும் மனதையும் அவர் மதித்திருந்தால், அதாவது தேக தர்மம் மனோதர்மம்னு சொல்லுவாங்க. தேக தர்மம்னா இந்த உடம்பை மதிக்கணும். உடம்பு ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா, கடவுள் எனக்கு கொடுத்து, என்னை நம்பி இந்த உடம்பை எனக்கு கொடுத்துருக்காரு, உயிராகி எனக்கு கொடுத்துருக்காருன்னா இந்த உடம்பை நான் மதிக்க வேண்டாமா? உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. இதுக்குள்ள கடவுள் இருக்காருப்பா, இது கடவுளோட கோவில்பா. இந்த உடம்ப நல்லா மெயின்டைன், அது தாண்டி பிராரப்த கர்மத்தினால எனக்கு வினை பயனால ஏதாவது வியாதி வந்தா வந்துட்டு போட்டோம், அதை பத்தி மேட்டர் இல்லை. ஆனா இந்த உடலை நான் மதிக்க வேண்டாமா? இதை யோக பயிற்சிகள்லாம் கொடுத்து, சரியான சத்தான ஆகாரத்தை கொடுத்து, இதை வந்து எவ்வளவு நல்லா வச்சுக்கலாம். ஒரு சைக்கிள் இருக்கு, அந்த சைக்கிளை நல்லா தொடச்சு, நல்லா சர்வீஸ் பண்ணி, நல்லா எண்ணெயை போட்டு காத்தடிச்சு, நல்லா அதாவது பிரேக் எல்லாம் சரியா பிடிக்கணும், எவ்வளவு சுகமா இருக்கும் தெரியுமா? அந்த சைக்கிள் ஓட்டும்போது, சைக்கிளோ 2 வீலரோ காரோ, அந்த வண்டி இருக்கிறதே தெரியாது, அவ்வளவு சௌக்கியமா நம்ம கூட அது வந்து ஹெல்ப் பண்ணும். அதே நம்ம வண்டியை கவனிக்கவே இல்லை அப்படின்னா அது மழையில போய் மாட்டிக்கிட்டு உயிர் எடுக்கும். அதுதான் அதே மாதிரிதான் அந்த உடம்பு, அதே மாதிரிதான் அந்த மனசு. இந்த மனசை அமைதியா வச்சுக்க நம்ம வந்து சாஸ்திரங்கள்லாம் படிச்சோமா, திருக்குறள் படிச்சோமா, கீதை படிச்சோமா, நல்ல உயர்ந்த விஷயங்களை கேட்டோமா, சிந்திச்சோமா,
பகிர்ந்து கொண்டோமா, இறைவனுடைய திருப்புகழ பாடினோமா, மனசை நல்லா வச்சுக்கிறத பத்தி யோசிச்சோமா, இப்படிலாம் திங்க் பண்ணினாதான், இதுக்குதான் தேக தர்மம் மனோதர்மம்னு பேரு. அப்ப எவ்வளோன்னு தெரியும், எவ்வளவு தூரம் நம்மளால வந்து எக்ஸர்ட் பண்ண முடியும். இப்ப நான் இன்னைக்குதான் பாக்குறேன், அவர் வந்து பிப்ரவரியில ஒரு ப்ரோக்ராம், அவர் ஊட்டிக்கு வரப்போறாருன்னு இன்னைக்கு போட்டிருக்காங்க. நம்மலாம் வந்து நாளைக்கே அது நடக்குமா இது நடக்குமான்னு. ஒரு 90+ ஒருத்தர் வந்து பிப்ரவரியில ஊட்டியில ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அந்த ப்ரோக்ராமுக்கு சுவாமிஜி வரப்போறாங்க, மத்தியானம் ஒரு சர்க்குலர் வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அதாவது இந்த உடம்புக்கு சாதாரணமா ஒரு ரெஸ்ட், ஒரு டயர்ட்னஸ் ஒண்ணு வரும் தானே, மூப்பின் காரணமாக, வியாதினால இல்ல, மூப்புனால என்னால முடியல, எனக்கு கை கால்லாம் வலிக்குது, என்னால இனிமே, சில சமயம் உயிரோட இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, நிறைய பேர் உயிரோட இருப்பாங்க, படுத்த படுக்கையா இருப்பாங்க, நினைவில்லாம இருப்பாங்க. அப்படி இல்லை, நான் சாதாரணமா பேசுறேன். ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான மனிதர்களை பார்க்கிறார், பேசுகிறார், சாப்பிடுறார், தூங்குறார், எல்லாம் பண்றாருன்னா அது உடம்பா என்ன, அப்படி வாழ முடியுங்கிறதுக்கு எவ்வளவு சான்றுகள் நம்ம நாட்டுல பெரியவங்க இருக்காங்க. ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், வலி அறிதல். இந்த உடம்பு ரொம்ப தூரம் நம்மளோட வரணுமா, இந்த மனசும் உடம்பும் நன்றாக உலகத்திற்கு பயன்பட வேண்டுமா, இதோட மேக்சிமம் யூட்டிலிட்டியை நான் பார்க்கணும்னு சொன்னா இந்த ஸ்ட்ரென்த் அனாலிசிஸ் நான் பண்ணியானேன். இதை வந்து அளவுக்கு மீறி நான் இதை வந்து கஷ்டப்படுத்தினேன்னு வச்சுக்கோங்களேன். கஷ்டப்படுத்தினேன்னா இதை நான் கவனிக்காம விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து நான் பேம்பர் பண்ண வேண்டாம். இதை வந்து நான் இதெல்லாம் கண்ணா பின்னான்னு சாப்பிட்டு, அதாவது இப்போ ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னு ஒன்று சொல்றாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா நிறைய சாப்பிட்றது, அப்படிலாம் நம்மளா வந்து வியாதிகளை வர வச்சுக்காம, நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு தெரியணும் இல்லையா, ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது என்னால முடியுமா, முடியாது, இப்ப முடியாது, ஆனா 6 மாசம் கழிச்சு முடியும், 6 மாசத்துக்குள்ள நான் எக்யூப் பண்ணிட்டு அந்த காரியத்துல இறங்குவேன், அதுக்குள்ள என் உடம்ப நான் ஃபிட் பண்ணிடுவேன், அதுக்கான காரியங்கள் இறங்குவேன். அப்படி புத்திசாலி யோசிப்பான். நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய காரியங்கள்லாம் தொடங்கிட்டு பாதியில அம்போன்னு போட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க வேணும்ட்டு போட மாட்டாங்க, உடம்பு ஒத்துழைக்காது, அவ்வளவுதான். ஆக இது நம்ம நிறைய நடைமுறையில பார்த்திருப்போம், நிறைய பேரை பார்த்திருப்போம். அதனால யாராக இருந்தாலும் சரி, நம்மளோட வலி அறிதல்னா என்ன, தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய வலிமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த குறள்ல சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கூட கம்பீட் பண்ற ஒருத்தரோ இல்லாட்டி எதிராளியோ, எனிமி கண்ட்ரி யாரோ ஒருத்தங்க, அவங்கள வந்து குறைவாக எடை போட வேண்டாம். ஒருத்தன் தனியா வீக்கா இருக்கான்னு நினைக்க வேண்டாம், 2-3 பேர் சேர்ந்தாங்கன்னா ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. அதனால மயில் பீலி தானே அப்படின்னு நினைக்காதப்பா, வண்டி நிறைய நெறிஞ்சுன்னா அச்சே முறிஞ்சிரும் அப்படின்னு அழகான ஒரு உவமை சொல்லியிருக்கார். அடுத்த குறள், நுனிக்கொம்பர் ஏறினார் அஃதிறந்து ஊக்கின் உயிர்க்கு இறுதி ஆகிவிடும். நுனிக்கொம்பர் ஏறினார் அஃதிறந்து ஊக்கின் உயிர்க்கிறுதி ஆகிவிடும். கொம்பர் நுனி ஏறினார். ஒரு மரத்துல ஒரு எது வரைக்கும் நம்ம போலான்னு இருக்குல்ல, கொம்பு இருக்கு, அந்த கிளையோட நுனி அது வரைக்கும் போயாச்சு. அப்போ ஒரு போர் பண்றதுக்கு ஒரு அரசன் போயிருக்கான், தங்கிட்ட இருக்கிற எல்லா சேனைகளையும் அழைச்சிட்டு போயிருக்கான், கிட்டத்தட்ட வெற்றி அடைஞ்சிட்டா, எல்லாம் ஆயிடுச்சு. ஒரு அளவு தான், அஃது இறந்து ஊக்கின், அதை கடந்து மேலே சென்றால், அப்ப நுனிக்கு மேல போனா என்ன, விழ வேண்டிதான் கீழே இல்லையா. நீங்க ஒரு மரத்துல எவ்வளவு தூரம் ஏறலாம், அந்த ட்ரங்க்ல எப்படி இப்படி மேலே ஏறிட்டு போலாம், ஒரு கிளை வரைக்கும், கிளை எல்லாமே கொஞ்சம் இதுவா தான் இருக்கும், அது ஃபீபிளா தான் இருக்கும். அந்த கிளையோட நுனி வரைக்கும் போயிட்டு இன்னும் மேல போனா எங்க போறது, கீழே விழ வேண்டிதான். கொம்பர் நுனி ஏறினார், எப்படி அந்த கொம்பின் அந்த கிளையின் நுனி வரைக்கும் சென்றவர், அதை கடந்து அகுது இறந்துன்னு அதையும் கடந்து ஊக்கின் மேலே சென்றால் உயிர்க்கு இறுதி ஆகிவிடும். அதோட அவருடைய இதுவே முடிந்து போய்விடும், அவர் அழிவை சந்திப்பார், அவர் வெற்றியை சந்திக்க மாட்டார். அரசனுக்கு வந்து சில சமயம் ஒரு அரசன் போர்ல ஜெயிச்சிருவான், ஜெயிச்சோடனே ஒரு பயங்கர சந்தோஷம் வந்துடும். அரசனா கடைசியில தானே அரசன் போய் சண்டை போடுவான், ஆரம்பத்துல எல்லா படைகளும் தானே, இப்போ படைகள் டயர்ட் ஆயிருப்பாங்க, படையெல்லாம் நினைச்சுப்பாங்க நம்ம ஜெயிச்சிருக்கோம், திரும்ப ஊருக்கு போறோம், இல்ல இல்ல அந்த நாட்டுக்கு போய் அப்படியே படை எடுத்துட்டு வந்துடலாம், பக்கத்து நாட்டுக்கு அரசன் போறான். அரசனுக்கு டயர்டா இருக்காது, ஏன்னா அரசனுக்கு அந்த வெற்றி கழிப்பு, அரசன் நேரடியா போர்ல இறங்கலன்னு வச்சுக்கோங்களேன், அரசன் என்ன நினைப்பான், அந்த கண்ட்ரிக்கும் அப்படியே போயிடலாமே, இப்ப அந்த நாட்டையும் அப்படியே, சின்ன நாடு தானே, சிறை பிடிச்சிடலாம்னா இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆயிருப்பாங்க, இந்த வீரர்களால அதுக்கு மேல முடியாது. ஆஹா, அங்க வந்து என்ன ஆகும்னா அங்கேயும் போய் வெற்றி தான் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, உயிருக்கு இறுதி ஆகிவிடும். சில நேரம் அளவுக்கு மீறி போனா அதுவே எண்ட் ஆயிடும். இது நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும், அதே விஷயம்தான். அளவுக்கு மீறி எக்ஸர்ட் பண்ணோம்னா ஒரு நாள் டொப்புன்னு உடஞ்சு போயிடும். ஏதாவது ஓவர் டூ பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அதிகமா வந்து பண்றோம், கடமைகள்ல கூட நம்முடைய கடமையை கரெக்டா செய்யணுமே தவிர, அதுலயும் வந்து ஒரு முறை இருக்கு. இறைவன் பாருங்களேன், இந்த படைப்பே எப்படி படைச்சிருக்காரு, ஒரே பகலா படைச்சிருக்காரா, இல்ல, இரவு பகல் இரவு பகல், ராத்திரி நேரம்ப்பா, எல்லாரும் தூங்குங்க. ஏன்னா நமக்கு ரெஸ்ட் வேண்டாமா இருக்கும், உடம்புக்கு ரெஸ்ட் வேணும், பிரெயினுக்கு ரெஸ்ட் வேணும், பிரெயின் கொஞ்ச நேரமாவது அமைதியா இருக்கணும். அதாவது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட சரியா குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் இருக்கு இல்லையா,
எத்தனை மணி நேரங்கிறது ஒண்ணு, நல்லா ஆழ்ந்து தூங்கினோமா, நல்ல அந்த தூக்கத்துல கிடைக்கிற ஃப்ரெஷ்னஸை எத்தனை மாத்திரைகளும் நமக்கு தராது. நம்ம ஏதாவது ஒண்ணுல இறங்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப அந்த தூக்கத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி, சாப்பாட்டை காம்ப்ரமைஸ் பண்ணி, நிறைய நேரம் உறவுகள், இப்போ மனைவிக்கு டைம் கொடுக்கணும், கணவனுக்கு டைம் கொடுக்கணும், குழந்தைங்களை அதை அப்படியே விட்டுருவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா வெற்றிகள்லாம் இருக்கும், கடைசியில பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி வந்து அவரை விட்டு ரொம்ப தூரம் போயிடும். ரொம்ப தூரம் போயிடும்னா எதுக்காக இதெல்லாம் சம்பாதிச்சோம் அப்படின்னு ஆயிடும். நான் சில வீடுகள்லாம் அது மாதிரி பார்த்துருக்கேன். அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பயங்கரமா பணம் சம்பாதிக்க ஓட்டமா ஓடுவாங்க. அந்த பையனை அம்போன்னு விட்டுட்டாங்க ஒரு ஃபேமிலியில. அதாவது அவனை அம்மாவும் கண்டிக்கிறது இல்லை, அப்பாவும் கண்டிக்கிறது, கூப்பிட்டு என்னன்னு கூட கேட்கறது இல்லை. அவன் யாரோ ஒரு கேர்டேக்கரோட இதுல வளர்ந்துட்டு இருக்கான், ட்ரக் அடிக்ட் ஆயிடுறான், சூசைட் ட்ரை பண்றான். ஏன்னே புரியல. அவங்க அம்மா அப்பா அழுகுறாங்க, நாங்க அவ்வளோ எஜுகேட்டட், இவ்வளோ எலைட் ஃபேமிலியில வந்து உனக்கே அப்படி தோணுதுன்னு. அவங்க கூட யாரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலையே. ஹஸ்பண்ட் என்ன நினைக்கிறாருன்னா, இத்தனை வந்து இவ்வளோ வந்து பிசினஸ்ல இன்னும் அந்த பிசினஸையும் சேர்த்து பண்ணோம்னா இன்னும் நிறைய பணம் வரும் இல்லையா, எல்லாம் பையனுக்காக தான் அப்படின்னு 2 பேரும் போட்டி போட்டு சம்பாதிக்கிற இடையில யாருக்காக சம்பாதிக்கிறோமோ அந்த பையனே போயிட்டான்னா என்ன பண்ண முடியும்? திருப்பி சிலதெல்லாம் வந்து லைஃப்ல ரீவைண்ட் பண்ண முடியுமா? அதனாலதான் வாழ்க்கையில ஒரு பேலன்ஸ் வேணும். தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நம்ம இதை யோசிச்சு பார்க்கலாம், அரசன் அப்படிங்கிற இதுலயும் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இந்த 2 குறட்பாக்கள்லையும் அணி இலக்கணம் அப்படின்னு நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். அது வந்து பிரிது மொழிதல் அப்படிங்கிறது சொல்லப்படுதான். வேற ஏதோ ஒரு விஷயத்த சொல்றார், அதை வச்சு நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். இதுல பாருங்க, டைரக்டா விஷயம் இல்லை. நீ அந்த வண்டியில அளவுக்கு மீறி அது மயில் பீலியே ஆனாலும் ஏத்தினா அச்சு முறிஞ்சிரும், அவ்வளவுதான் விஷயம். நம்ம வந்து விஷயத்த புரிஞ்சுக்கிறோம். பிரிது மொழிதல், வேற ஒண்ண சொல்லி விஷயத்த புரிய வைக்கிறது. அதே மாதிரி இங்க என்ன சொல்றார், நீ வந்து அந்த கொம்போட நுனி வரைக்கும் போலாம், அதுக்கு மேல போனேன்னா அவ்வளவுதான், ஆள் காலி, இருக்க மாட்டேன், உயிருக்கு இறுதி ஆகிவிடும். இதுவும் பிரிது மொழிதல் அப்படின்னு சொல்றார். இனி வரக்கூடிய 4 குறட்பாக்கள்லையும் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை நாம் எப்படி கையாள வேண்டும். நம்ம எல்லாருமே வந்து தான தர்மங்கள் செய்யறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு, அது கடமை, அது டியூட்டி. அதை தவிர இந்த தாட்டு பூட்டுன்னு செலவு செய்யறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, தனி மனித லெவலையும் சரி, ஒரு ஆர்கனைசேஷன் லெவலையும் சரி, எதுல இன்வெஸ்ட் பண்றோமா இல்லாட்டி செலவு பண்றோமா, ஆடம்பரத்துக்காக பண்றோமா, எதுக்காக பண்றோம் அப்படிங்கிற விஷயம். இங்க என்ன சொல்றாரு திருவள்ளுவர்னா, ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி. ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி. பொருள் போற்றி வழங்கும் நெறி, நெறினா இதுதான் பாதை, இப்படிதான் ஈகை பண்ணணும். ஈகைன்னு ஒரு அதிகாரமே சொன்னார். எப்படி வந்து நீ வந்து தானம் பண்ணணும், இங்க தானத்தை பத்தி முக்கியமா சொல்றார். தானம் பண்றது ரொம்ப உயர்ந்த விஷயம் தான்ப்பா. எப்படி செய்யணும்னா, ஆற்றின்னா நீ வந்து தானம் செய்ய போகிறாய் என்றால் அளவறிந்து ஈக, உன்கிட்ட எவ்வளவு இருக்கு எவ்வளவு கொடுக்கணும். எந்த சாஸ்திரமும் உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்து நீ ரோட்டுக்கு போய் பிச்சைக்காரனா இருன்னு சொல்லலை. நம்முடைய சம்பாத்தியத்துல 10% அல்லது 6ல் 1 பங்கு இப்படிலாம் அழகா சொல்லியிருக்கு. எவ்வளோ பெர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு. தானம்னே எவ்வளோ பெரிய புக் இருக்கு. தானத்துல எத்தனை விதமான தானங்கள் இருக்கு, எதெல்லாம் தானம் பண்ணணும். திருவள்ளுவர் வந்து ஒப்புரவு அறிதல்னு சொன்னார். முதல்ல கான்டெம்பரரி வேர்ல்டுல என்ன தேவைன்னு பார்த்து தேவையறிந்து சேவை செய், அதுக்காகவே ஒரு அதிகாரம் வச்சார். அப்புறம் தான் ஈகை. அந்த ஈகையை கூட உன்கிட்ட அதுக்கான சக்தி இருக்கான்னு பார்த்து செய். உன்னால வந்து அதாவது நிறைய நேரம் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு கொடுக்கணும் அப்படின்னு தோணிடும். உன்னால கொடுக்க முடியுமா? சில சமயம் பார்த்தீங்கன்னா அது ஒன் டைமா இருக்காது, தொடர்ந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். தொடர்ந்து கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட சக்தி இருக்கா? நீ அவ்வளோ சம்பாதிக்கிறியா? அப்போ எவ்வளோ இந்த பணம் குறையறதுனால உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இது வந்து இண்டிவிஜுவல் லெவலில் இல்லை, இது வந்து ஆர்கனைசேஷன் லெவலில் சொல்றார் திருவள்ளுவர். இப்போ கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அத்தனை கோடி நலத்திட்டங்கள் எல்லாம் கடன், இத்தனை 1000 கோடிங்கிறீங்க. கொஞ்சம் கூட கவலையே படாம கடன், மத்திய அரசுட்டேருந்து கடன், அந்த கடன் இந்த கடன், யார் அடைக்க போறா இந்த கடன்லாம்? அவ்வளோ கடன். அதுல நிறைய வந்து பணம் வந்து முறைகேடாக லஞ்சமாக போகிறது, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து நம்ம அவனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அளவறிந்து ஈக, உன்னால எவ்வளவு கொடுக்க முடியும் என்று தெரிந்து அதில் ஈடுபடு. ஒரு ஆர்கனைசேஷன் லெவல். அதனாலதான் பாத்தீங்கன்னா பெரிய அமைப்புகள்லாம் என்ன, ஒரு ஆள் டிசைட் பண்றதுல ஒரு ஆலோசனை கூட்டம் இருக்கு, ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி வச்சிருக்காங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் டிசைட் பண்ணாங்க. அதுல யாராவது ஒருத்தர் சொல்லுவார், ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க இதுல பண்ணலாமா கூடாதா, இந்த சேரிட்டபிள் ஆக்ட், இந்த சேரிட்டியை பண்ணலாமா வேண்டாமான்னு கூட டிசைட் பண்ணணும். அது பொருள் போற்றி வழங்கும் நெறி, அதுதான்ப்பா பொருளை வந்து பயனுள்ள வகையில் பயன்படுத்தக்கூடிய நெறி. இல்லாட்டி சில சமயம் பாத்தீங்கன்னா ஒரு கடல்ல கரைச்ச பெருங்காயம் ஆயிடும். ஒரு பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பணத்தை வச்சு நம்ம நிறைய பேர் ஒரு மாநாடு நடத்தினீங்கன்னா எத்தனை லட்சம் எத்தனை செலவாகும் தெரியுமா? அதே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும், ஹாஸ்பிட்டலா மாநாடா?
இந்த மாதிரி யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாநாடு அப்படிங்கிறது ஒரு ஒன் டைம் ஈவெண்ட். அஃப்கோர்ஸ் அது தேவைப்படும், சில ஸ்ட்ரென்த்துக்காக அது தேவைப்படும். ஆனாலும் ஒரு ஒரு கன்சிஸ்டண்டா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறது பெரிய விஷயம் இல்லை, அப்புறம் அதை மெயின்டைன் பண்ணணும். ஹாஸ்பிட்டல்ங்கிறது ஒரு ஈகை ஆக்ட்னே வச்சுக்க. ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் ஒருத்தர் கட்டுறாரு, ஹாஸ்பிட்டல் கட்டினா போதுமா? அதை யார் நடத்துவா? அதுக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்கா? டாக்டர்ஸ் இருக்காங்களா? பெட்ஸ் எல்லாம் இருக்கா? டெஸ்ட் பண்றதுக்கு மிஷின்லாம் இருக்கா? தொடர்ச்சியாக அதை நடத்த முடியுமா? இல்லை டொனேஷன், எவ்வளோ டொனேஷன் வரும்? டொனேஷனுக்கான சோர்சஸ் என்ன? கன்சிஸ்டண்டா இருக்குமா அந்த டொனேஷன்? தொடர்ந்து கொடுப்பாங்களா? இத்தனை விஷயம் யோசிக்கணும் ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கே. இப்போ நான் என்னோட கம்பெனிலேருந்து ஒரு நல்ல காரியம் பண்ண போறேன் அப்படின்னா அந்த கம்பெனியோட ஓனர் இதெல்லாம் யோசிக்கணும். இல்லை நான் ஏதோ ஒன்று எனக்கு தோணுச்சு. நான் நிறைய பேர் ரொம்ப அழகாக சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறாங்க. ஒரு டாக்டர், நான் சென்ற வகுப்பில் கூட சொன்னேன், நான் ஞாபகம் இல்லை, ஈரோடு கிட்ட ஒரு டாக்டர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அதாவது மனசில் திட்டங்கள்லாம் இருக்கும், யாருக்கு தான் இருக்காது இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம். அதுக்கான தயாரிப்புகள் ரொம்ப முக்கியம். அதுக்கான பணத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, ஆள்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு காரியத்தில் இறங்கினீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ண முடியும். அதை விட்டுட்டு எடுத்தேன் கவுத்தேன் ஏதோ ஒன்று ஆரம்பிச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா அதை நடத்த முடியாமல் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வீணாக போகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சுட்டு அப்படியே நிற்கும். சில பில்டிங்லாம் கோடிக்கணக்கான ரூபாய் போட்டு ஒரு ஹாஸ்பிட்டலோ ஸ்கூலோ கட்டியிருப்பாங்க, நடத்த ஆள் இருக்காது, அதுக்கப்புறம் அப்படியே போயிடும். அப்போ அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. நம்ம ஒரு நல்ல காரியம் தொடங்குறோம் அப்படின்னு சொன்னால் அதை கன்சிஸ்டண்டாக தொடர்ச்சியாக நடத்துவதற்குரிய சக்தி நம்மிடம் இருக்க. சக்தினா பொருள் சக்தி, இங்கே வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த். அதற்குரிய பணம் இருக்கா? அதுக்கு வந்து கடன் வாங்கினா கூட அந்த கடனை திருப்பி செலுத்த முடியுமா? டொனேஷன் கொடுக்க ஆள் இருக்காங்களா? இது போன்ற அசஸ்மெண்ட்லாம் பண்ணணும். இந்த குறள்ல அவ்வளோ அழகா இந்த விஷயத்தை திருவள்ளுவர், இதுதான் பொருள் போற்றி வழங்கும் நெறி, அப்பதான் அந்த பணத்தை நீ பிரயோஜனமா யூஸ் பண்ணது ஆகும்பான்னு சொல்றார். அடுத்த குறள், ஆகாறு அளவிட்டிது ஆயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை. ஆகாறு அளவிட்டிது ஆயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை. இந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, திவால் ஆகாம இருக்கிறதுக்கு வழி சொல்றாரு திருவள்ளுவர். பெருசா ப்ராஃபிட் வராட்டியும் பரவாயில்லையா, ஆகாறு அளவிட்டிது ஆயினும். ஆகாறுன்னு பொருள் வருகின்ற வழியானது கொஞ்சமா தான் இருக்கு, ரொம்ப பெரிய ப்ராஃபிட் சொல்ல முடியாது, கொஞ்சம் தான் இருக்கு, கொஞ்சம்தான் ப்ராஃபிட் வருது அப்படின்னா கூட போகாறு அகலாக்கடை, இந்த பக்கம் பணம் வந்துட்டே இருக்கு, அந்த பக்கம் பெருசா போயிட்டே இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடாது. போகாறு அகலாக்கடை, போகாறுன்னு பொருள் வெளியில் செல்லும் வழி, அகலாக்கடை அது ரொம்ப விரியாமல், எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த செலவு இருக்கணுமே தவிர, சம்பாதிக்கிறது 100 ரூபாய் செலவழிக்கிறது 1000 ரூபான்னு இருந்தா அது வீடா இருக்கட்டும் நாடா இருக்கட்டும் உருப்பிடுமா? ஆக ஆகாறு அளவிட்டிது ஆயினும் அப்படின்னா என்ன, பொருள் வருகின்ற வழி குறைவாக இருந்தாலும் போகாறு அகலாக்கடை, பொருள் போவது அதிகமாக இல்லை என்றால் கேடு இல்லை, தப்பிச்சிடலாம்ப்பா, திவால் ஆகாது. நீ வந்து எங்க சுருக்கணுமோ அங்க சுருக்கணும். எங்க வந்து எந்த சில விஷயங்களை நம்ம வீட்டிலே இப்போ ஒரு பட்ஜெட் போடுறோம், அத்தியாவசிய விஷயங்கள் அப்படின்னு சிலது இருக்கும், சிலதெல்லாம் நம்ம கையே வைக்க முடியாது, சிலதெல்லாம் குறைச்சிக்கலாம், சிலதெல்லாம் பின்னாடி வாங்கலாம்னு பிளான் பண்ணலாம். ஒரு வீட்டுக்கே ஆகட்டும் ஒரு கம்பெனி ஆகட்டும், என்ன நம்ம வந்து இந்த பிளானிங் சரி, இப்போ நம்ம கிட்ட பணம் இல்லை பின்னாடி பண்ணலாம், இல்லை இந்த நல்ல சேரிட்டி இது நல்ல விஷயத்த பண்ணலாம் பின்னாடி பண்ணலாம், 2 வருஷம் கழிச்சு பண்ணலாம், அதுக்கான செயல் திட்டங்களை இப்பயே ரெடி பண்ணலாம், அதுக்குள்ள நிதியை இப்பயே திரட்டலாம், அதெல்லாம் பண்ணலாமே தவிர இப்ப வரவு கொஞ்சமா தான் இருக்கு, இந்த வரவை விட செலவு அதிகமாக இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்தால் கேடு இல்லைங்கிற, கம்பெனி திவால் ஆகாதுங்கிறார். அங்க வந்து வெளியில போறதை வந்து ஜாஸ்தி பண்ணாத, ஏன்னா எவ்வளவு வரவுக்கேற்ற செலவு தான் அது, தனி மனிதனோ சமூகமோ யாராக இருந்தாலும் சரி, வரவை விட அதிகமாக செலவு இருந்தால் கேடு என்பது இந்த குறட்பாவில் உணர்த்தப்படுகிறது. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகித் தோன்றாக்கெடும். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகித் தோன்றாக்கெடும். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை, என்ன வார்த்தை பாருங்க, அளவறிந்து. உன்னோட அளவு என்னப்பா? அளவுனா வாழ்க்கையில உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, உன்னுடைய உடலுடைய சக்தி என்ன, உன்னோட அளவுன்னா என்ன, இதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டாம். நம்ம யாராவது நம்ம கிட்ட அளவுன்னா, நம்ம இப்பெல்லாம் என்ன வயசானவங்க ஒருத்தவங்க மீட் பண்ணும்போது, வயசானவங்க இல்லை 40 வயசுலேயே ஒருத்தவங்களை பார்த்தாலே உங்களுக்கு பிபி எவ்வளோ இருக்கு, சுகர் எவ்வளோ இருக்கு, இந்த அளவு தான் விசாரிச்சுக்கிறோம். அளவுனா அது உடல் சார்ந்த ஒரு விஷயமா ஆகிவிட்டது. அளவுனா என்னால வந்து எவ்வளவு தூரம் என்னுடைய உடல் சக்தி எவ்வளவு இருக்கிறது, எனக்கு என்னெல்லாம் ஸ்ட்ரென்த் இருக்கு, என் கூட யாரெல்லாம் இருக்காங்க, என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கிறது, என்னால் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியும், இன்னும் எவ்வளவு நாள் என்னால் உழைக்க முடியும், என்கிட்ட எல்லாம் சிறப்பான திறமைகள் இருக்கின்றன, என்னிடம் இல்லாத திறமைகளை எதெல்லாம் நான் வளர்த்துக்க முடியும், அதெல்லாம் அறிந்து தான் ஒருத்தன் வாழணுமா. இந்த மாதிரி எந்த விதமான அறிவும் இல்லாமல், அறிவுனா என்ன, ஒரு கிளாரிட்டி இல்லாம, நம்மளால இதை செய்ய முடியுமா முடியாதான்னு இந்த வலி அறிதல் அப்படிங்கிற இந்த அசஸ்மெண்ட்டே பண்ணாம அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை.
கொஞ்சம் கூட யோசிக்காம தாறுமாறுமா வாழ்பவனுடைய வாழ்க்கை. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, என்ன காவோ பீவோ மஜா கரும், நல்லா சாப்பிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க, வாழ்க்கை ஒரு தடவை. யார் சொன்னா வாழ்க்கை ஒரு தடவை? இது ஒரு தப்பான கான்செப்ட். ஒரே ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு கிடையாது. ஒரே ஒரு வாழ்க்கையை நம்ம சாஸ்திரங்கள் சொல்லலை. மறுபடியும் இந்த வாழ்க்கையை ஒழுங்கா நம்ம யூஸ் பண்ணலைன்னா கடவுள் நம்மளை வந்து மோசமான பிறவிகள்ல தள்ளுவார். இந்த உயிருக்கு வேற பிறவிகள் கிடைக்கும். கொசுவா பிறப்போம், எரும மாடா பிறப்போம், ஆக்டபஸா பிறப்போம், பன்றியா பிறப்போம், என்னமோ பிறப்போம். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் மறுபடியும் மனித பிறவி கிடைக்கும். அதுலயும் நிறைய இன்ப துன்பங்களை அனுபவிப்போம். இது பிறவி தொடர். ஆக நம்ம இந்த பிறவியில நான் பிறந்திருக்கேன், இதை பெஸ்டா எப்படி யூட்டிலைஸ் பண்ணுங்கிறத பார்க்கணுமே தவிர இங்க என்ஜாய்மெண்ட் மோடுக்கு போகக்கூடாது. பொருள் சம்பாதிக்கிறது முழுக்க இன்பத்திற்காக, இன்ப நாட்டத்திற்காக, புலன் இன்பத்திற்காக முடிவு பண்ண காலி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, என்னங்க சாப்பிடக்கூடாதா, என்ஜாய் பண்ணக்கூடாதா வாழ்க்கையில, ஏன் எல்லாத்தையும் எப்ப பாரு திட்டிகிட்டே இருக்கீங்க? ஜாலியா இருக்க தான் வாழ்க்கை. ஆனால் எப்படி ஜாலியா இருக்கணும் இருக்குல்ல. இன்னைக்கு வந்து நான் கண்ணா பின்னான்னு சாப்பிடுவேன், எக்ஸசைஸே பண்ண மாட்டேன், தாறுமாறா வாழ்வேன், எனக்கு வந்து இதுவே கிடையாது, ஷெட்யூலே கிடையாது, எப்போ வேணா தூங்குவேன், எப்போ வேணா எழுந்துப்பேன், என்ன வேணா செய்வேன், அப்படி இருக்கிற ஒரு மனிதன் வாழ்க்கையில நிறைய பணம் சம்பாதிக்கலாம். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் சம்பாதிச்ச அத்தனை பணத்தையும் கொண்டு கூட அவனுடைய உடலை அவனால் சரி செய்து கொள்ள முடியாது. நான் கண்ணெதிர பார்த்திருக்கேன். இந்த உடல் நலம் கெட்டுச்சுன்னா எத்தனை கோடி செலவழிச்சாலும் இந்த உடம்பு திரும்பி வருமா? ஆக அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை. அதாவது பொருள் அளவு கூட, இந்த கம்பெனில வந்து எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு நம்ம அரசாங்கத்திலே நம்ம ஒரு அரசாங்கத்திலயுமே கூட, மாநில அரசாங்கமோ மத்திய எவ்வளவு இருக்குங்கிறது தெரிஞ்சுதானே திட்டம்லாம் போடுவாங்க. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இருக்கிற மாதிரி இருக்குமா. பார்க்கறதுக்கு வெளியில எல்லாம் ஷோவா இருக்குமா. தோன்றா அப்படின்னா தோன்றின்னு அர்த்தம். பார்க்கறதுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் இல்லாகி கெடும், ஒரு நாளைக்கு ஒண்ணுமே இல்லாம காணா போயிடும். பார்க்கறதுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா பெருசா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பெருசா இருக்கும். 3 மாசம் கழிச்சு பார்த்தா அட்ரஸே இருக்காது, எங்க இருக்காங்கன்னே தெரியாது. அதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா ப்ராப்பர் பிளானிங் இல்லாதனால நடக்குதுன்னு திருவள்ளுவர் சொல்றார். அதாவது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சரியா இல்லை, அவங்களோட பணத்தை அவங்களுக்கு சரியா வந்து ஹேண்டில் பண்ண தெரியல, அந்த ரிசோர்ஸை சரியா அவங்க பயன்படுத்தல. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல தோன்றா இல்லாகி கெடும். பார்க்கறதுக்கு இருக்கிற மாதிரி எல்லாம் பெருசா வெளியில ஷோலாம் இருக்குமே தவிர உள்ள பாத்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கம்பெனியா, அப்படியா, அதுலயா இந்த இன்டர்னல் ப்ராப்ளம் வந்துருச்சு, அப்படியா, அதுவே அப்படியே நொடிச்சு போயிடுச்சா அப்படின்னு கேட்குற மாதிரி நிலைமை எந்த கம்பெனிக்கு வேணாலும் வரலாம். அதனால எல்லா சைட்லையும் ப்ராப்பராக கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுறது, அளவறிந்து வாழ்தல்னா என்ன, எல்லாத்துலேயுமே இந்த ஒரு சரியான விஷயம் இருக்கணும். இப்போ கூட ஒரு பாப்புலர் ஏர்லைனை பற்றி ஒரு பெரிய இது போயிட்டு இருக்கு. வந்து சரியா அவங்க வந்து பைலட்ஸ்லாம் வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணலை, கவர்மெண்டோட ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலை, ஓவர் ஒர்க் பண்ணுறாங்க, அதனால ஸ்ட்ரைக்கு, அதனால இத்தனை ஃப்ளைட்டு கேன்சல்லாம் பொதுமக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க வந்து. ஆக நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா சரியா இயங்க வேண்டாமா, ரூல்ஸ் எல்லாம் அபைட் பண்ணி சரியா போக வேண்டாமா, அது வந்து அதை பார்க்கணும் அப்படின்னு இந்த குறட்பா. கடைசி குறள். உளவரை தூக்காத ஒப்புரவு ஆண்மை வளவரை வல்லை கெடும். உளவரை தூக்காத ஒப்புரவு ஆண்மை வளவரை வல்லை கெடும். உளவரைனா தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை தூக்காதன்னு ஆராய்ந்து பார்க்காத ஒப்புரவு ஆண்மை, அந்த ஒப்புரவாகிய பெரிய பண்பு. என்கிட்ட எவ்வளவு இருக்குன்னே பார்க்காம நான் கொடுப்பேன் அப்படின்னா அந்த வளவரைனா அந்த வருவாய், அந்த செல்வம் வல்லை கெடும், விரைந்து கெட்டுடும். இது ரொம்ப சாதாரண விஷயம் தான், நமக்கே தெரியும். அதனால உணர்ச்சி வசப்பட்டு நம்ம வந்து சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னா, ஈகை குணத்தை விட இதனால நமக்கு வேற ஏதாவது நல்லது கிடைக்குமா அப்படின்னு நினைச்சு கூட சில பேர் இதுல இறங்குவாங்க. இதனால நம்ம கம்பெனிக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும், சில கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், சில ரெக்கக்னிஷன் கிடைக்கும், சில அவார்ட்ஸ் கிடைக்கும், அதனால இதை செய்யலாம் அப்படின்னு இறங்குவாங்க. இறங்கி அது மாதிரி வந்து கண்ணு மண்ணு தெரியாம பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ல இறங்கக்கூடிய கம்பெனியும், கண்ணு மண்ணு தெரியாம தான தர்மங்களோ என்ன, அதாவது பணத்தை வந்து எப்படி செலவழிக்கிறதுன்னு இருக்கு இல்லையா, அது வந்து ஒப்புரவு. இந்த இடத்துல குறிப்பா ஒப்புரவுனே சொல்றாரு. மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல கூட உளவரை தூக்காத ஒப்புரவு ஆண்மை. உங்ககிட்ட என்ன இருக்கு, உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன, உன்னோட நிலைப்பாடு என்ன, உன்னுடைய ஆற்றல் என்ன, உன்னை சுத்தி யாரெல்லாம் இருக்காங்க, அந்த விஷயத்தெல்லாம் ஆராயாமல் செய்யக்கூடிய ஒப்புரவு, அந்த ஒப்புரவு ஆண்மை, இந்த ஒப்புரவாகிய தலைமை பண்பு என்ன ஆகும்னா வளவரை வல்லை கெடும். வருவாய் அந்த அந்த அவனுடைய அந்த அப்படிப்பட்டவனுடைய ஒப்புரவு ஆண்மைனா அப்படிப்பட்டவனுடைய அந்த ஒப்புரவு செய்கின்றவனுடைய வளவரைன்னா அவனிடம் இருக்கக்கூடிய செல்வமானது வல்லை கெடும், விரைந்து கெட்டுவிடும். அவன்கிட்ட வந்து பணம் வந்து சீக்கிரமா அவனிடம் வந்து நீங்கிவிடும். ஏன்னா செல்வ திருமகள் வந்து எப்பொழுதும் நம்ம கிட்ட இருக்கணும் இல்லையா, அதாவது வருவாய் வந்து கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். கூடுகின்ற வருவாய்க்கு தக்கபடி நம்ம நல்ல காரியங்கள் பண்ணலாம், பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இறங்கி பண்ணலாம், எல்லாமே செய்யலாம். அந்த வருவாய் வந்து அது எவ்வளவு வருது, எவ்வளவு வெளியில போகுது, இதை சரியா அனலைஸ் பண்ணணும். தனி மனிதனா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும்,
பெரிய கம்பெனியா இருக்கட்டும், அரசாங்கமே இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, இந்த ஒரு சீர்தூக்கல், இந்த ஒரு அனாலிசிஸ், இந்த ஒரு ஆராய்ச்சி, இந்த தெளிவு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 4 குறட்பாக்கள், கடைசி 4 குறட்பாக்கள்ல திருவள்ளுவர் பொருள் வழி, அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை வந்து நம்ம எப்படி சரியா அசஸ் பண்ணணும், பின்னாடி வருங்கிறதெல்லாம் வேற. இன்னைக்கு என் கையில எவ்வளவு இருக்கு, கடன் எவ்வளவு கிடைக்கும், அந்த கடனை என்னால திருப்பி அடைக்க முடியுமா, இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா வருமா, இந்த மாதிரிலாம் நல்லா, அதாவது இமோஷனலா இல்லாம ரொம்ப ஆப்ஜெக்டிவா சீர்தூக்கி பார்த்து அதற்குரிய தகுதியெல்லாம் நம்ம வளர்த்து கொண்டு அப்புறம் செய்யறதுங்கிறது ஒண்ணு. அது எப்ப செய்யணும், காலம் அறிதல் சொல்ல போற அடுத்தது. அதனால அதெல்லாம் சரியாக பார்த்துதான் செயல்ல இறங்கணும்னு இவ்வளவு அருமையான விஷயங்களை திருவள்ளுவர் நமக்கு உபதேசித்திருக்கிறார். தொடர்ந்து நாம் அடுத்த வாரம் காண்போம். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே. வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.